அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திரன் பரையர். நான் உங்களை ஒரு புதிய பயணத்தில் அழைத்து செல்கிறேன். ஆசீவக தாய்மன் என்ற ஒரு புதிய யூடியூப் சேனல் மூலம். ஆசீவக தாய்மன் என்றால் என்ன? இது ஒரு இடவக பெயர். கடந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற மகாபாரத போருடன் தொடர்புடைய மிகப்பெரிய குருகுல வரலாறு. யூத பிராமணர்கள் உருவாக்கிய அஸ்வத்தாமன் என்ற கற்பனை கதாபாத்திரத்தின் மூலம் இந்த வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையிலேயே இது தமிழ்நாட்டில் இருந்த ஆசீவக குருகுலத்துக்கு ஒரு சான்று. இதன் ஆழமான வரலாற்றையும் உண்மையான அடிப்படையும் முனைவர் பாண்டியன் ஐயா அவர்கள் அழகாக விளக்கியுள்ளார். இதை இப்போ பார்ப்போம். சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியின் பாசமிகு மகன். ஆனால் உண்மையிலேயே அவன் யூத பிராமணரால் புகுத்தப்பட்ட ஒரு கற்பனை பாத்திரம். எப்படி? அவனது பட்டப்பெயரை கட்டுடைத்து இதனை நிறுவுவேன். விக்கி பக்கம் சொல்லும் அவனது பிறப்பு கதையை அப்படியே இங்கு பதிவிட்டு இருக்கிறேன். துரோணாச்சாரி கிருப்பி இணையரின் மகனே அஸ்வத்தாமன். சிவனை போன்ற வல்லமை கொண்ட பிள்ளை கொடுக்கும்படி சிவனை வேண்டி பல்லாண்டுகளாக தவம் இருந்த துரோணாச்சாரி சிரஞ்சீவியாக பிறப்பெடுத்த அஸ்வத்தாமன் தனது நெற்றியில் ஒரு சூடாமணியோடு பிறந்தான். அது மனிதனுக்கு கீழுள்ள அனைத்து சிவராஜ்களின் மீது அஸ்வத்தாமனுக்கு அதிகாரம் வழங்கியது. மேலும் அது அவனை பசி, தாகம், சோர்வு போன்ற பிணிகளிலிருந்து அவனை காத்தது. அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி என்பதையும் தனது நெற்றியில் சூடாமணியோடு பிறந்தவன் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அது என்ன? அதை அலசும் முன்பாக விக்கி பக்கம் சொல்லும் அஸ்வத்தாமன் என்ற பெயரின் சொல்லாய்வை காண்போம். அதை அப்படியே இங்கு பதிவிடுகிறேன். சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி அஸ்வத்தாமன் என்றால் குதிரை குரலோன் என்று பொருள். ஏனென்றால் அவன் பிறந்தபோது குதிரை கனைப்பது போலவே கத்தினான். சமஸ்கிருதத்தில் அஸ்வம் என்றால் குதிரை. அதுவும் ஆசு என்ற தமிழ்ச் சொல்லிலிருந்து இடப்பட்ட பெயர் என்பதை அறிக. எனவே அஸ்வத்தாமன் என்றால் குதிரை குரலோன் என்று குறிப்பிடப்படுகிறது. எந்த குழந்தையாலும் குதிரை போல கத்த முடியுமா? இது என்ன பித்துக்குளித்தனம்! ஆனால் தமிழரின் வரலாற்றை அழித்த யூத பிராமணர்கள் அனைத்து சமயங்களிலும் பயன்படுத்தும் ஒரே மாதிரியான பித்துக்குளி உத்திதான் இது. சான்றாக ராவணனின் மகனான இந்திரஜித் மேகநாதன் என்று அழைக்கப்பட்டான் என்பதை இங்கு நினைவில் கொள்ளுங்கள். அப்பெயர் அவருக்கு வந்ததற்கான காரணம் அவர் தனது லெஹிமம் சித்தியால் மேகங்களுக்கு மேலே உயர்ந்து சென்றவர் என்பதால் தான். லெஹிமம் சித்தி என்பது பஞ்சமா சித்திகளில் ஒன்று. அவை கடும் தவத்தால் பெறப்படும் மனிதனை விஞ்சிய ஓக சக்திகள். இந்திரன் என்பவரும் ராவணின் மகனான இந்திரஜித்தை. இந்திரனும் இந்திரஜித்தும் ஒருவரே. அதனால்தான் இந்திரலோகம் மேகங்களோடு சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் இந்திரனையும் இந்திரஜித்தையும் ஒருவர் மீது ஒருவர் பகை கொண்ட வெவ்வேறு மனிதர்கள் என்று கதை கட்டி உண்மை வரலாற்றை சீரழித்த யூத பிராமணர் இந்திரஜித் அந்தரத்தில் பறக்கும் சக்தி பெற்றவர் என்பதை குறிக்கும் மேகநாதன் என்ற பட்டப்பெயருக்கு அவர் பிறக்கும் போது இடிசத்தம் போல் கத்தியதால் மேகநாதன் என்ற பெயர் பெற்றதாக பொய்க்கதை கட்டினர். பிறந்த எந்த குழந்தையாவது இடி இடிப்பது போல கத்துமா? அடச்சி! எல்லா இடங்களிலுமே இதே போன்ற பித்துக்குளி உத்திதான். ஆனால் அஸ்வத்தாமனின் பெயரை அவர்கள் உண்மையிலேயே அவன் குதிரை போல் கனைத்தான் என்பதால் இடவில்லை. அது அவர்களின் சதியை மறைக்கச் சொன்ன பொய். அஸ்வத்தாமனை பற்றிய அவர்களின் குறிப்புகளிலிருந்து அது ஒரு கற்பனை பாத்திரம் என்பது மட்டுமல்ல, அது ஒரு கற்பனை மனிதனை கூட குறிக்கவில்லை என்பதே உண்மை. உண்மையில் ஒரு சித்தர் பீடமே மனிதனாகவும் துரோணாச்சாரியின் மகனாகவும் சித்தரிக்கப்பட்டது என்பதை சற்று நேரத்தில் நாம் நிறுவுவோம். துரோணாச்சாரி ஒரு சித்தர் பீடத்தின் விளைவு என்பதும் அவர் ஒரு குருகுலமும் நடத்தினார் என்பதும் மகாபாரதம் சொல்லும் செய்தி. சித்தர் பாரம்பரியம் தெற்கிலிருந்து வடக்கே பரவிய பாரம்பரியம். அது இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு பரவியது. எனவே மகாபாரத காலங்களில் தமிழகத்தின் முதன்மையான சித்தர்பீடம் இருந்த இடம் தென் தமிழகம்தான். அது பொதிகைமலை சித்தர்பீடமாகத்தான் இருக்க வேண்டும். அது அக்காலத்தில் ஆசீவக தாய்மன் என்று அழைக்கப்பட்டது. எனவே ஆசீவக தாய்மன் என்ற பெயரின் சுருக்கு வடிவமே அஸ்வத்தாமன் என்ற பெயர். ஆசீவக பிளஸ் தாய்மன், ஆசீவக தாய்மன், அஸ்வத்தாமன். ஆசீவக தாய்மன் என்பது ஆசீவக வாழ்வியல் கற்பித்த தாய்மன் என்று பொருள். ஆதி தமிழ்நாட்டின் மூல சித்தர்பீடமாக விளங்கியது பொதிகைமலை சித்தர்பீடமே. அங்குதான் துரோணாச்சாரி தனது குருகுல கல்வி பயின்றார். இந்த பொதிகைமலைதான் அகத்தியர் வாழ்ந்து குருகுலம் நடத்திய இடம். அதனாலேயே இது அகத்திய மலை என்ற பெயரும் பெற்றது. சித்தர்பீடத்தில் கல்வி பயின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் சித்தர்பீடத்தின் மீது அளப்பரிய பாசமும் மரியாதையும் இருக்கும். எனவே அவர் கற்ற சித்தர்பீடமே துரோணாச்சாரியின் பாசமிகு மைந்தனாக சித்தரிக்கப்பட்டது. எனவே அஸ்வத்தாமன் என்பது தமிழகத்தின் முதன்மையான சித்தர் பீடத்தையே குறித்தது என்பது எள்ளளவும் ஐயத்திற்கிடமின்றி இங்கு நிறுவப்பட்டுள்ளது.
குருகுலத்தின் முதன்மை தாய்மன் சிவனின் மேருமலை. அது நீரில் மூழ்கிப் போன குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதி. அதன் பிறகு முருகனால் புனரமைக்கப்பட்ட ஆசீவகத்தின் இரண்டாவது தாய்மன் இலங்கையில் இருந்த கவாடபுரம். நீர்மூழ்கிக்கு பிறகு முருகன் குருகுலத்தை புனரமைத்து அதற்கு ஆசீவகம் என்ற பெயரையும் சூட்டினார். ஆசீவகம் என்பதற்கு சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் இடம் என்று பொருள். இராமாயண போருக்கு பிறகு தமிழகத்தில் அகத்தியரால் பொதிகை மலையில் மீண்டும் ஆசீவகம் புனரமைக்கப்பட்டது. இது ஆசீவகத்தின் மூன்றாவது தாய்மன். ஆசீவக தாய்மன்னாகிய சித்தர் பீடமே அஸ்வத்தாமன் என்ற பெயரில் துரோணாச்சாரியன் மகனாக சித்தரிக்கப்பட்டது என்பதற்கு மேலும் ஆதாரம் உள்ளது. ஆசீவகத்தை பற்றியே சொல்கிறேன். ஆசு ஈவு அகம், அதாவது மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தேவைகளுக்கு உடனடியான தீர்வை கொடுப்பாங்க நினச்சிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கேட்குறான், என்னங்க வானம் ஏன் நீல நிறத்தில் இருக்கு, ஏன் சூரியன் தோன்றும் போது சிகப்பாக இருக்குது பெருசாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இதற்கெல்லாமும் தீர்வு வச்சுருந்தாங்க நம்ம சித்தர்கள். நமது வாழ்க்கையே ஒரு விஞ்ஞானத்தோட பின்னி பிணைந்த வாழ்க்கை தான் நாம் இந்த இயற்கையினுடைய பிள்ளைகள் தான் நாம். அப்போ மக்கள் கேள்வி கேட்கின்ற கேள்விகள் பலவிதமான கேள்விகள் இருக்கும். மழை எப்படி போயுது, பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொன்னாங்க. வெறும் மருத்துவம் சார்ந்த கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லலை. அவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட்டு. அதுதான் ஆசீவகம் என்பதே. ஆசு ஈவகம்னா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றவங்க. அப்ப அவங்க முழு விஞ்ஞானிகள். இதுதான் ஆசீவகம். எனவே ஆசீவகம் என்பதும் ஆசீவக தாய்மன் என்பதும் குருகுலமே ஆகும். சித்தர்கள் காலகட்டத்தில் ஆசீவக குருகுலத்தின் மூலம் மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உடனடி தீர்வுகள் வழங்கப்பட்டது. அதுதான் இப்போது பிரபலமான இணையதளமான கூகுள் என்ற நிறுவனமும் எல்லா கேள்விகளுக்கும் உடனடி தீர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. விஷ்ணு காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அரச மரத்தர்கள் ஆட்சி செய்தார்கள். அதனால்தான் அரசாங்கம், அரசாட்சி, அரசியல் போன்ற வார்த்தைகள் உருவாச்சு. அரசாங்கம், அரசியல் என்ன பேருனா மக்களுக்கு தேவையான தீர்வுகளை வழங்கணும். அப்படி வழங்குவது தான் அரசாங்கம். சரிங்களா? இது விஷ்ணு காலகட்டத்தில் நடைபெற்று வந்த ஆட்சி முறை. அதனால்தான் அவர் பரதராஜன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் இன்று நடைபெறுகின்ற அரசாங்கம் என்பது மறைமுகமாக யூதர்களாலும் நேரடியாக வந்தேரி தெலுங்கர்களாலும் ஆட்சி செய்யப்படுவதால் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்காமல் போகின்றது. ஆகையால் இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் நமது 5ஆம் தமிழர் சங்கத்தின் மூலமாகவும் மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்வுகள் வழங்கப்பட இருக்கின்றன. எனவே இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.